இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 5th மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு இடையில அகமதாபாத்தில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவியூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அகமதாபாத் ஸ்டேடியம் பிட்ச் பொறுத்த வரைக்கும் இங்கே பிளாக் சாயில் பிச்சும் இருக்குது, ரெட் சாயில் பிச்சும் இருக்குது. பிளாக் சாயில் பிச்சில் நல்ல பவுன்ஸ் இருக்கும், ரெட் சாயில் பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். பட் ரீசெண்ட் மேட்சஸாக இங்கே T20ஸில் நல்ல ஸ்கோர் வர மாதிரி பிச்சு தான் கொடுக்குறாங்க. 28 IPL மேட்சஸ் இங்கே நடந்ததில் 13 டைம்ஸ் பேட் ஃபஸ்ட்டு பண்ண டீமும் 14 டைம்ஸ் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. பிச்சு ஆல்மோஸ்ட் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸுக்கு ஈக்குவல் சப்போர்ட் பண்ணும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 171 ரன்ஸ் இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாகி 156 ரன்ஸ் ஆவரேஜாக வந்திருக்கு. பிச்சில் பேசர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும் ஸ்பின்னர்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ. மொத்தமாக 197 விக்கெட்ஸ் இங்கே விழுந்திருக்கு. அதில் 65% விக்கெட்ஸை பேசர்ஸ் மட்டுமே எடுத்திருக்காங்க. ரெண்டு இன்னிங்ஸ்லையும் பிச் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். பட் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 233 ரன்ஸை குஜராத் டைட்டன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 102 ரன்ஸை ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 7 டைம்ஸ் ரெஜிஸ்டராக இருக்குது. 150 to 189 and 14 டைம்ஸும், above 190 6 டைம்ஸும் ரெஜிஸ்டராக இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ரோஹித் அண்ட் இஷான் கிஷன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. சூரியகுமார் யாதவ் இந்த மேட்சுக்கு அவைலபிள் இல்லை. டிம் டேவிட், நபி, கோட்ஸே, தென் ரொமோரியோ ஷெப்பர்ட் இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸும் 11ல் இருக்கலாம். ஷெப்பர்டுக்கு பதிலாக துஷாரா எதுவும் உள்ள வருவாரா பார்க்கணும். விஷ்ணு வினோத், சாம்ஸ் முலானி, ஆகாஷ் மத்வால் எல்லாம் இம்பேக்ட் சப்பாக உள்ள வரலாம். குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கில் அண்ட் ஷாஹா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. மில்லர், ரஷீத் கான், நூர் அகமத், தென் ஸ்பென்சர் ஜான்சன் இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸும் 11ல் இருக்கலாம். நூர் அகமதுக்கு பதிலாக ஒமர் சாய் உள்ள வரவும் சான்ஸ் இருக்குது. அபினவ் மனோகர், ஷாருக் கான், கார்த்திக் தியாகி எல்லாம் இம்பாக்ட் சப்பா உள்ள வரலாம். மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல பிளேயர். லாஸ்ட் சீசனில் 30 ஆவரேஜில் 454 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். அகேன்ஸ்ட் குஜராத் டீசெண்டாக ஆடி இருக்காரு, நல்லா ஆட முடியும். ரோஹித் நல்ல பிளேயர். பட் லாஸ்ட் 2 சீசனாக IPLல கிரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆல்மோஸ்ட் 19 ஆவரேஜில் தான் ஆடி இருக்காரு. இந்த சீசனில் கேப்டன்சி ப்ரெஷர் இல்லாமல் ஆட போகிறாரு. ஸோ நல்லா ஆடவும் சான்ஸ் இருக்குது. பட் அகேன்ஸ்ட் குஜராத் 4 இன்னிங்ஸில் ஒரு மேட்ச்சில் 43 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூலையும் IPLல கிரேட்டாக இல்லை. ரோஹித் லெஃப்ட் ஆம் பேசர் ஸ்பென்சர் ஜான்சன் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. திலக் வர்மா இந்த மேட்சுக்கு ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் 2 சீசனும் சூப்பராக பேட்டிங் ஆடி இருந்தார். அகேன்ஸ்ட் குஜராத் 3 இன்னிங்ஸில் ஒரு மேட்ச்சில் 43 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. நஹல் வதேரா லாஸ்ட் சீசனில் பேட்டிங்கில் சூப்பராக ஆடி இருந்தார். 241 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் 27 ஆவரேஜில். அகேன்ஸ்ட் குஜராத் 3 இன்னிங்ஸில் 59 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். நம்பர் 4ல் ஆடுவார். கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். டிம் டேவிட் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர். ஆல்மோஸ்ட் 7th டவுனில் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 30-35 ரன்ஸ் அடிக்க முடியும். அகேன்ஸ்ட் குஜராத் ஒரு மேட்ச்சில் 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி 3 மேட்ச்சில் 7 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹர்திக் பாண்டியா பழைய குஜராத் கேப்டன். இந்த கண்டிஷன் அண்ட் குஜராத் பிளேயர்ஸ் பற்றி வெல் நோனாக இருக்கும். நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவார். பவுலிங்கில் 2 ஓவர் ஷோராக பவுல் பண்ணுவார். சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. இந்த வென்யூவில் 9 இன்னிங்ஸில் 224 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்கில் 5 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். நபி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ரீசன்ட் T20 சீரிஸ் எகென்ஸ்ட் அயர்லாந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். லாஸ்ட் ODIயில் பவுலிங்கில் 5 விக்கெட் எல்லாம் எடுத்திருந்தார். பட் நபி IPLல கிரேட்டாக இல்லை. பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுவார். பேட்டிங் கிடைச்சா 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். தென் பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். கிராண்ட் லீக்கில் மஸ்டாக ட்ரை பண்ணணும். ஷெப்பர்ட் சூப்பர் ஆல்ரவுண்டர். லாஸ்ட் ஓவர்ஸில் பேட்டிங்கில் குயிக்காக ஆட முடியும். தென் பவுலிங்லையும் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர். 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். லாஸ்ட் ஆஸ்திரேலியா T20 சீரீஸில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். ஆல்மோஸ்ட் எப்பவும் ட்ரீம் டீமுக்குள்ளே வர பிளேயர். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு கூட ட்ரை பண்ணலாம். பும்ரா சூப்பர் பவுலர். கண்டினியூஸாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிற பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூலையும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஜெரால்டு போட்ஸே விக்கெட் டேக்கிங் பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். ரீசெண்ட் வேர்ல்ட் கப் மேட்சஸில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். லாஸ்ட் 10 மேட்ச்சில் ஆவரேஜாக மேட்சுக்கு 2 விக்கெட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு.
கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பியூஷ் சாவ்லா லெக் பிரேக் பவுலர், மெயின் ஸ்பின்னராக சாவ்லா தான் இருக்கார். ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லாஸ்ட் சீசனில் 16 இன்னிங்ஸில் 22 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். அகெயின்ஸ்ட் குஜராத் 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு, பட் விக்கெட் எடுத்திருக்காரு. துஷாரா ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக ஹாட்ரிக் விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாரு. 11ல் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணலாம். ஆகாஷ் மத்வால் லாஸ்ட் சீசனில் 8 இன்னிங்ஸில் 15 விக்கெட் எடுத்திருந்தாரு. 11ல் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குஜராத் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சாஹா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர், பவர் பிளேயில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் சீசனில் 23 ஆவரேஜில் 371 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். 20-30 ரன்ஸ் மினிமம் அடிக்க முடியும். அகெயின்ஸ்ட் மும்பை 36 ஆவரேஜில் 429 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த வென்யூலையும் ஆவரேஜாக ஆடி இருக்காரு. சுப்மான் கில் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் சீசனில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். லாஸ்ட் சீசனில் லீடிங் ரன் ஸ்கோரராக இருந்தார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ரீசன்ட் டெஸ்ட் சீரீஸில் சூப்பராக ஆடி இருந்தார். லாஸ்ட் சீசனில் மும்பைக்கு எகெயின்ஸ்டாக 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. இந்த வென்யூலையும் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. சாய் சுதர்ஷன் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் IPL ஃபைனலில் சூப்பராக ஆடி இருந்தார். தென் இந்தியன் டீம்லேயே சான்ஸ் கிடைச்சது. டீசெண்டாக ஆடி இருந்தார். நல்ல பிளேயர், கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். டேவிட் மில்லர் ஆல்மோஸ்ட் 5th டவுனில் ஆடுவார். GTக்காக நல்லா ஆடி இருக்காரு. லாஸ்ட் சீசனில் 33 ஆவரேஜில் 259 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா கிரேட்டாக இல்லை. பட் எகெயின்ஸ்ட் மும்பை 40 ஆவரேஜில் 364 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். விஜய் சங்கர் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹர்திக் பாண்டியா இல்லை. ஸோ விஜய் சங்கருக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கிடைக்கும்னு தோணுது. லாஸ்ட் சீசனில் 38 ஆவரேஜில் 300 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரீசன்ட் ரஞ்சி ட்ராஃபியில் டீசெண்டாக ஆடி இருந்தார். 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். ஒமர் சாய் சூப்பர் ஆல்ரவுண்டர். ரீசன்ட் வேர்ல்டு கப்பில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பவுலிங்கில் 4 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. தென் பேட்டிங்கில் 4th இல்லை 5th டவுனில் ஆடலாம். பட் T20ஸில் பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. பட் குவாலிட்டி ஆல்ரவுண்டர். டிவேட்டியா லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். மேட்சை சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர், லெக் பிரேக் பவுலரும் கூட. பட் பவுலிங்கில் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் பார்க்கணும். 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். ரீசன்ட் ரஞ்சி ட்ராஃபியில் பேட்டிங்கில் சூப்பராக ஆடி இருந்தார். ஷாருக் கான் லாஸ்ட் சீசனில் கிரேட்டாக ஆடலை. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் அடிக்க முடியும். ரஷீத் கான் சூப்பர் பவுலர். GTக்காக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எகெயின்ஸ்ட் மும்பை லாஸ்ட் சீசனில் 4 எல்லாம் எடுத்திருந்தார். ஓவராலாக 14 மேட்ச்சில் 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூலையும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. பட் இங்கே ஒரு இன்ஜரிக்கு பிறகு ரிட்டர்ன் ஆக போகிறாரு. எப்படி ஆட போகிறாரு பார்க்கணும். மோஹித் சர்மா லாஸ்ட் சீசனில் கம்பேக் கொடுத்துருந்தாரு. 14 மேட்ச்சில் 27 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. 5 எல்லாம் எடுத்திருந்தாரு எகெயின்ஸ்ட் மும்பை. எவ்ரி 13 பால்ஸுக்கும் 1 விக்கெட் எடுத்திருக்காரு எகெயின்ஸ்ட் மும்பை. ஸ்லோவர் பால்ஸ் போட்டு விக்கெட்ஸ் எடுக்க முடியும். மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். நூர் அகமது லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர். லாஸ்ட் சீசன் ஃபைனல் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உமேஷ் யாதவ் லாஸ்ட் சீசனில் 8 மேட்ச்சில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தார். இனிஷியல் மேட்ச்சில் டீசெண்டாக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. ஸ்பென்சர் ஜான்சன் லெஃப்ட் ஆர்ம் பேசர். நல்ல பேஸ் இருக்குது. பட் எந்த அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்க முடியும் பார்க்கணும். இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் இஷான் கிஷன், பேட்டர்ஸில் சுப்மான் கில், ரோஹித் சர்மா, தென் சாய் சுதர்ஷன். ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, ஒமர் சாய், தென் ஷெப்பர்டை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் ரஷீத் கான், பூம்ரா, மோஹித் சர்மா, தென் கோட்ஸையை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் சாஹா, திலக் வர்மா, வதேரா, நபி, நூர் அகமது, தென் ஸ்பென்சர் ஜான்சன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஹர்திக் பாண்டியா, சுப்மான் கில், தென் ஒமர் சாய் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஷெப்பர்ட், இஷான் கிஷன், தென் சாய் சுதர்ஷன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.